எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு, வின்னும் பண்ணியாச்சு. ஆனால் மெஜாரிட்டி மார்ஜின் நம்பரான 118 வராத காரணத்தினால சிஎம்மாக பதவி ஏற்றுக்கிறதுல ஒரு இழுபறி போயிட்டு இருந்தது. எந்த கட்சி ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. கடைசியில் அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் வந்து பதவிக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டுடைய இத்தனை வருஷ அரசியல் வரலாற்றிலேயே நம்மளுடைய ஊர் பேர், நம்ம மொழி பேர் தமிழ் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு கட்சியோட பேரில் இருந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது விஜய் அவர்களுடைய தாவேகா மட்டும்தான் இத்தனை வருஷ வரலாற்றில். ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் ஏகப்பட்ட கட்சிகள் இருந்திருக்கு. காங்கிரஸ், பிஜேபி நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம், அவங்கெல்லாம் நேஷனல் பார்ட்டி. மற்றபடி திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், மதிமுக, தேமுதிக, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை, இப்படி பல கட்சிகள் சொல்லலாம். நிறைய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா தமிழர் அப்படின்னு வராது, திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் தான் வரும். சில கட்சிகள்லாம் இருக்குது தமிழ் அப்படிங்கிற பேர் கொண்டு இருக்குது. ஆனால் அந்த கட்சிகள் மிகப்பெரிய கட்சியாக வளர முடியல. முதல் முறையாக தமிழ் அப்படிங்கிற அந்த நம்மளுடைய மொழி பேர் ஒரு கட்சி பேர்லேருந்து ஆட்சிக்கு வந்தது தாவேகா மட்டும்தான். அதுவே ஒரு வரலாற்று சாதனையாக இருக்குது. எம்ஜிஆருக்கு அப்புறமா தமிழ் சினிமாவிலேருந்து ஏகப்பட்ட பிரபலங்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாராலையுமே எம்ஜிஆர் அளவுக்கு சாதனை வந்து பண்ண முடியலை. நிறைய பேர் தோற்று தான் போயிருக்காங்க. ஆனால் இத்தனை வருஷங்கள் கழித்து எம்ஜிஆர் மாதிரியே சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து சாதிச்சு காமிச்சிருக்காரு விஜய் அவர்கள். எம்ஜிஆர் கூட 72 கட்சி ஆரம்பித்து 77 தான் அவரால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சாதனை பண்ணி 2 பேரும் இரு திராவிட கட்சிகளை வீழ்த்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கார் விஜய் அவர்கள். பேரால் முடியாதது விஜய் அவர்களால் மட்டும் எப்படி முடிஞ்சிச்சு? தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து அவங்க பார்க்காத அவமானங்கள் கிடையாது, தடைகள் கிடையாது. இவருக்கெல்லாம் என்ன தெரியும்? நடிகருக்கெல்லாம் நாடால தகுதி இருக்கா? இவரெல்லாம் என்ன பண்ணிடுவார்? மற்றவங்க மாதிரி இவரும் டெபாசிட் கூட வாங்க போகிறது கிடையாது. அப்படி இப்படின்ட்டு அவரை பற்றி பேசாத ஏச்சுகள் கிடையாது, பேச்சுகள் கிடையாது. அதெல்லாம் மீறி விஜய் வந்து இன்றைக்கி சாதிச்சு காமிச்சிருக்காரு. விஜயோடைய இந்த வெற்றிக்கு உண்மை காரணம் என்ன? விஜய் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து யார் யார் என்னென்னலாம் பேசினாங்க, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா பக்கத்து ஸ்டேட் பொலிட்டிஷியன் அந்த பாலிடிக்ஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பேரிசன்லாம் சோஷியல் மீடியாவில் ஓடிட்டு இருந்தது. இப்படி பல விஷயத்தை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் அவர்களுடைய இந்த வரலாறு காணாத வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு மெயின் காரணம் என்னென்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா 2016க்கு அப்புறம் தமிழ் பாலிடிக்ஸில், அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் வந்து காணப்பட்டது. அதாவது ஜெயலலிதா அண்ட் கலைஞர் அவங்களுடைய இறப்புக்கு பிறகு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் மிஸ் ஆனாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆனார் அதிமுகலேருந்து. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து திமுக ஆட்சியை பிடிச்சாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் ஆனார். ஆனால் என்னதான் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இப்போ ஸ்டாலின் அவர்களை வந்து கலைஞர் அளவுக்கு ஒரு அரசியல் சாணக்கியர், அரசியல் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் எம்ஜிஆர் அளவுக்கு, ஜெயலலிதா அவங்க அளவுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரு, அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னும் நம்ம பார்த்திங்கன்னா சொல்லிட முடியாது. அதே மாதிரி நான் விஜய் அவர்களையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எலெக்ஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு, அடுத்த 5 வருஷம் அவர் எப்படிப்பட்ட ஆட்சியை வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத வச்சு தான் பார்த்திங்கன்னா அவர் கரிஸ்மேட்டிக் லீடரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வெற்றிடம் அப்படின்னு பேசும்போது தான் 2018 மக்கள் நீதி மையம்ங்கிற கட்சி ஆரம்பித்து நடிகர் கமலஹாசன் நேரடியாக பாலிடிக்ஸ்குள்ளே வந்தார். ஆனால் சினிமாவில் அவர் சாதித்ததில் 1/4 பங்கு கூட அரசியலில் அவரால் சாதிக்க முடியல. ஒரு மக்களவை தேர்தல், இன்னொரு சட்டமன்ற தேர்தல்னு 2 தேர்தலை தான் சந்திச்சிருந்தார். 2 தேர்தலுமே அவருக்கு வந்து படுதோல்வி தான் கிடச்சிது. கடைசியில் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்து டிவியெல்லாம் போட்டு உடைச்சாரோ அவங்க கூடயே போய் ஐக்கியம் ஆயிட்டார். இதிலிருந்து மக்கள் அவரை வந்து ஒரு 3வது மாற்று சக்தியெல்லாம் பார்க்கல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நீண்ட நாளாக ரஜினி அவர்களும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு கட்டமாக 2019-20 கண்டிப்பாக வந்துடுவார், கட்சி பேரெல்லாம் அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போச்சு. ஆனால் கொரோனா பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய உடல் நலத்தை கருதி அவரும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்திருந்தா கூட ரஜினி அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எடுத்து வச்ச அரசியல் அந்த மாதிரி. இவங்க 2 பேருன்னு மட்டும் கிடையாது, இவங்களுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க, சினிமா பிரபலங்கள். ஆனால் அவங்களாலலாம் முடியாதது எதுக்காக விஜய் அவர்களுக்கு மட்டும் சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அவரை 3வது மாற்று
சக்தியை ஏற்றுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, நம்பினாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதோடைய விளைவு தான் தாவேக்காவுக்கு கிடைச்ச இந்த வெற்றி. கமல் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகி மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனான ஸ்டேஜில் தான் இருந்தது. அந்த டைமில் தான் அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்னு அவர் நினச்சாரு. இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ரஜினியும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே அரசியலுக்கு வரேன்ட்டு படத்தை ஓட்டுறதுக்கு மட்டும் மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருந்தார். குறிப்பாக அவருடைய ரசிகர்களை அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் விஜயோடைய கதை வேறு. அவர் அரசியலுக்கு வராரு, அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறது அவர் படங்கள் மூலயமாவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் காமிச்சிட்டு தான் இருந்தார். 2024 தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும் போதும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் வரக்கூடிய அந்த நேரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அவருடைய வயசு, அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகம் தான் லாஸ்ட்டு படம், நான் முழு நேர அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். சொன்னார், கரெக்டாக வந்தார். அவர் வந்த டைமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சதுனால மக்கள் அவரை நம்பினாங்க. அதே மாதிரி டிவிக்கு என்ன தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருந்தாலுமே அவங்களால 108 சீட்டை மட்டும்தான் தனியாக ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அந்த மார்ஜினல் நம்பரான 118 ஜெயிக்க முடியல. இப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் எப்பவுமே கிரேட்டு தான், எம்ஜிஆர் எல்லாம் பீட் பண்ண முடியல. அதே மாதிரி ஆந்திராவில் என்டிஆர் கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்பர் 1, அவருக்கெல்லாம் அப்புறம் தான் விஜய் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கம்பேரிசன்லாம் ஓடிட்டு தான் இருந்தது. ஆக்சுவலாக எம்ஜிஆரோடைய வெற்றியை விட விஜய் அவர்களுடைய வெற்றி வந்து உண்மையிலேயே பெருசு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறேன். நான் வந்து சொம்பலாடிகளை இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து 1972 டிஎம்கேல தான் ஆல்ரெடி இருந்தார். டிஎம்கேலேருந்து வெளியில் வந்து தான் ஏடிஎம்கேங்கிற கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அப்போ டிஎம்கேலேருந்து இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர் கூடவே சேர்ந்து வந்துட்டாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு ஸ்டேட் லெவல் பார்ட்டியாக ஸ்ட்ராங் பார்ட்டியாக இருந்தது டிஎம்கே மட்டும்தான். ஏற்கனவே காங்கிரஸ் இருந்தாங்க நேஷ்னல் பார்ட்டியாக, அவங்கள பீட் பண்ணி தான் டிஎம்கே ஆட்சிக்கு வராங்க. அந்த டைமில் எம்ஜிஆர் வரும்போது போட்டியே பார்த்திங்கன்னா இப்போது விஜய் வந்து ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் ஸ்பீச்சிலெல்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல, இங்கே போட்டியே 2 பேருக்கு தான், ஒன்று டிவிக்கு இன்னொன்று டிஎம்கேன்ட்டு. அந்த மாதிரி இந்த ரைவல்ரியே வந்து டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படின்னு மாறி போச்சு. ஒன்ஸ் ஆட்சியை விட்டு காங்கிரஸ் தோற்றதுக்கு அப்புறமேட்டு தனித்து செயல்பட்டு அவங்களால மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு தான் அவங்களால சர்வை பண்ண முடிஞ்சு. 1977 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 144 சீட்டை வந்து வின் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் 234 தொகுதியில். அந்த 144 பார்த்தீங்கன்னா வித் அலையன்ஸ் தான், வித்தவுட் அலையன்ஸ் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி அமைஞ்சு அந்த கூட்டணியோட தான் அந்த 144 வின் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே மட்டுமே 130 தொகுதி வின் பண்ணுறாங்க. இது காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டேட் லெவல் பார்ட்டியாக ஸ்ட்ராங்காக இருந்தது டிஎம்கே தான். அவங்களுக்கு டைரக்ட் ஆப்போனண்ட்டாக ஏடிஎம்கே வராங்க. ஸோ அன்னைக்கு இருந்த சூழல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு இப்படி ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணி கொடுத்தது. ஆனால் விஜயோடைய கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டோட்டல் வேறு. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏற்கனவே ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியாக ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே, இவங்களை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாமே இருந்தாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு பலமான கூட்டணியோடு தான் இருந்தாங்க. இவங்களுக்கு மத்தியில், இத்தனை கட்சிகளுக்கு மத்தியில் தனித்து செயல்பட்டு தனித்து நின்று யார் கூடயும் கூட்டணி போகாமல் 108 சீட்டு வாங்கியிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி என்டிஆர் கூடயும் கம்பேர் பண்ணி என்னதான் இருந்தாலும் என்டிஆருடைய லெகசிலாம் வேறு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய்லாம் அடுத்து தான் வருவார், அவரெல்லாம் பீட் பண்ண முடியாது இப்படிங்கிற மாதிரியும் நிறையா பேர் வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் எம்ஜிஆருக்கு என்ன சொன்னானோ அதே தான் என்டிஆருக்கும் சொல்கிறேன். 1982 தான் தெலுங்கு தேச பார்ட்டிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியலுக்குள்ளே வராரு என்டி ராமாராவ் அவர்கள். அந்த டைமில் ஆந்திரா பாலிடிக்ஸில் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்டேட் லெவல் பார்ட்டியே அங்கே கிடையாது. இங்கேயாச்சும் தமிழ்நாட்டில் டிஎம்கேங்கிற ஒரு ஸ்டேட் லெவல் பார்ட்டி இருந்தது, அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆப்போனண்ட்டாக ஏடிஎம்கே வந்தாங்க எம்ஜிஆர் ஆரம்பித்து. ஆந்திரா பாலிடிக்ஸில் ஸ்டேட் லெவல் பார்ட்டியே கிடையாது, காங்கிரஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருந்தாங்க. அதுவே பார்த்திங்கன்னா என்டி ராமாராவ் அவர்களுக்கு அதிகமாக வின் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது. இன்னொன்று, தமிழ்நாடு நிலப்பரப்பை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது ஆந்திரா தான். இப்போ வந்து ஆந்திரா தெலுங்கானா 2ஆக உடஞ்சிருக்கு. ஒன்றா இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து 234 சட்டமன்ற தொகுதி அப்படின்னா ஆந்திராவில் 294 சட்டமன்ற தொகுதியாக பார்த்தீங்கன்னா இருந்தது. அப்போ நீங்கள் பாருங்கள் ஆந்திராவுடைய நிலப்பரப்பு வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரீசன்ஸ், ஸ்டேட் லெவல் பார்ட்டி கிடையாது, என்டி ராமாராவ் அவர்கள் தான் முதல் ஸ்டேட் லெவல் பார்ட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக வராரு. இதெல்லாம் சேர்ந்து தான் 294 தொகுதியில் 201 தொகுதியை பார்த்தீங்கன்னா என்டி ராமாராவ் வின் பண்ணுறாரு. 46% ஓட்டை வந்து வாங்குறாரு. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ காம்படிஷனுக்கு மத்தியில், இவ்வளோ பெரிய கட்சிகள் அவங்களுடைய கூட்டணிகளுக்கு மத்தியில் யார் கூடயும் கூட்டணி வைக்காமல் வந்த எலெக்ஷன்லேயே 34% ஓட் ஷேரும்
108 சீட்டும் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு சாதனையை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படத்தில் ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும், படத்தில் நிறைய கதைகள் நடிச்சிருப்பாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஆனால் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் அவர் திரையில் எப்படிப்பட்ட படங்கள் நடித்தாரோ, என்ன மாதிரியான ஒரு இமேஜை செட் பண்ணாரோ, அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசை இருக்குது அப்படிங்கிறது நீண்ட நாளாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவருடைய படங்கள்லேயும் நிறைய சமூக சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறது, அதே மாதிரி அரசியல் சார்ந்த கதைகளில் நடிக்கிறதெல்லாம் அவர் பண்ணிட்டு தான் இருந்தார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 2018 ஆண்டில் வந்த சர்க்கார் படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சர்க்கார் படத்தில் அவர் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சாரோ, எப்படி அந்த ஒரு விரல் புரட்சி யூத்து மத்தியில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஜெயிச்சு வருவார் ஆளுங்கட்சியை, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப்லேயும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கு அமையும் சொல்லுங்கள்? அதே மாதிரி தாவேக்காவுடைய இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூத் சென்ட்ரிக் ஓட்டு தான். அதாவது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் யங் ஓட்டர்ஸும் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 18 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிற ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு தாண்டி இவங்களை விட வயசு அதிகமானவங்களும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு கேட்டகரி ஓட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. சும்மா சோஷியல் மீடியாவில் டாமினேட் பண்ணுறதை தாண்டியே களத்தில் இறங்கி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அதை இங்கே நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயினிங்லேருந்து ரோடாக வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறதுலேருந்து எலெக்ஷன் அன்னைக்கே ஓட்டு போடுற அந்த பூத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தாவேக்காவை சேர்ந்த யங்ஸ்டர்ஸ் வந்து வெள்ளை ஷர்ட்டை காக்கி பேண்ட்டு போட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஓட்டு போடுற வரவங்களை வந்து வழி நடத்துறதுலேருந்து பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு, அதாவது ஓட்டு கேட்குற கேம்பெயினிங் அப்போவும் சரி, எலெக்ஷன் அன்னைக்கும் சரி, இந்த கட்சியோடைய கோட்டையாக இருக்கும் இந்த பூத்து, இந்த ஏரியா வந்து இந்த கட்சியோட கோட்டை, இவருடைய கோட்டை, அங்கெல்லாம் போனால் பிரச்சனை வரும், அடிதடி வரும், சண்டை வரும். அது எல்லாத்தையும் தாண்டி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் தலைவன் விஜய் வந்து ஜெயிக்கணும், அதுக்கு வந்து நான் இறங்கி வேலை செய்வேன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பு வந்து போட்டிருக்காங்க. அதாவது காசு வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒரு இடத்துல டயர்ட் ஆகிடுவாங்க, இதோட நமக்கு போதும் அப்படின்ட்டு. இவங்களுக்கு வந்து அந்த டயர்டே கிடையாது. எங்கள் தலைவன் விஜய் ஜெயிக்கணும், அதுக்காக நான் இறங்கி போராடுவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் நிற்பேன் அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் சேர்ந்து தான் தாவேக்கா இவ்வளோ தூரம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அதே மாதிரி தாவேக்காவுடைய வெற்றிக்கு இன்னொரு ஒரு சின்ன காரணமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அதாவது எலெக்ஷனுக்கு 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே நம்ம எல்லார் வீட்டாண்டியே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அவங்க வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க, ஆக்டிவாக யார் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருக்குமே நடந்துச்சு. இது ஏன் பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இறந்து போனவங்க அவங்களுடைய ஓட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவில் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னா ஒரு அட்ரஸில் அவங்க வந்து வேற ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை வேற ஒரு ஊருக்கோ போய் செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்க ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட இறந்து போனவங்க இந்த மாதிரியான ஓட்டர்ஸுடைய ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டாக போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த SIR அப்படிங்கிற ஒரு விஷயமே கொண்டு வரப்பட்டது. இப்போது ஃபுல்லாக கணக்கு எடுத்து யாரெல்லாம் ஆக்டிவாக ஓட் போடுறாங்களோ அவங்களுடைய ஓட்டை மட்டும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி இறந்து போனவங்க, அதுக்கப்புறம் ஓட்டே போடாமல் இருக்கிறவங்க, வெளியூருக்கு போய் செட்டில் ஆனவங்க, அவங்க ஓட்டெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான லிஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் SIR. இந்த SIR-உடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே போட்டிடுவார். அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளை வந்து இந்த SIR மூலயமா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 1 லட்சம் வாக்கை தூக்காமல், அதாவது SIRங்கிற கான்செப்டே வராமல் இருந்திருந்தால் மேபி ரிசல்ட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கூட மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். எல்லாத்தையும் விட பல விமர்சனங்கள், அதாவது பல பிராண்டிங்கு, அதாவது இவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், இதெல்லாம் ஒரு என்னங்க இவரெல்லாம் பண்ண போகிறாருன்ட்டு பல ஏச்சுகள் பேச்சுகளை தாண்டி தமிழக மக்கள் வந்து விஜய் அவர்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு இடத்த வந்து அவர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆண்டு காலங்களில் ஸோ யாருக்குமே கிடைக்காத ஒரு வெற்றி வந்து விஜய்க்கு கிடச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து அவர் நல்லாட்சி கொடுத்தாரு அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் பிகினிங் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு. இதை விட பெரிய இடத்துக்கு பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக அவர் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெரிய இடத்துக்கும் போயிட்டு அவர் பெருசாக சாதிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த அரசியல் கெரியருங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படிப்பட்ட ஆட்சியை தாவேக்கா வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ ஆரம்பிக்கும் போது இதை சொல்லியிருக்கணும், எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ விஜய் அவர்களுடைய இந்த வெற்றிக்கு நம்ம சேனல் சார்பாக நாமளும் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம்.